பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாக்கி இந்திய ஹாக்கி அணி பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கத்தை வென்றதன் மூலம் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நல்ல பதிலை சொல்லியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். புறக்கணிக்கப்பட்ட இந்திய அரசால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. ஆனால் இந்த விளையாட்டு தான் இந்தியாவிற்கு மகுடம் சூட்டியது, தங்கம் சூட்டி அழகு பார்த்தது. சுதந்திரம் அடைந்த மறு வருடமே, அதற்கு முன்பாகவும் 2 முறை தங்கப்பதக்கம் வென்றிருந்தது. மொத்தம் 8 தங்கப்பதக்கங்களை வென்று இன்றும் முதலிடத்தில் இருக்கின்ற ஹாக்கி எப்படி பதிலடி கொடுத்தது என்றுதான் பார்க்க இருக்கிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இந்த ஹாக்கி இந்தியாவுடைய விளையாட்டு, இந்தியாவின் தேசிய விளையாட்டு. நம்மிடமிருந்து தான் இந்த ஹாக்கி விளையாட்டை கற்றுக்கொண்டார்கள் வெள்ளையர்கள், மற்ற ஐரோப்பிய நாடுகள். இது போலோ விளையாட்டு. அதாவது முகலாயர்கள் குதிரையில போய் ஒரு குச்சியால் பந்தை அடித்து விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. அதன் பிறகு குதிரை இல்லாத சாதாரண இளைஞர்கள் குச்சியை வைத்து பந்த நூலால செஞ்சு அதை தள்ளி அடித்து திரிந்தார்கள். இதுதான் ஹாக்கியா மாறினது. இந்த ஹாக்கி விளையாட்டின் பிறப்பிடம் இந்தியா தான். ஆகவே இந்தியாவில் கோலோச்சியதில் இந்தியா பாகிஸ்தானும் 2-3 தடவை அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார்கள். இந்திய அணி அதில் கோலோச்சுவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இப்படிப்பட்ட அணிதான் பல முறை பல தடவை உலக சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்கிறது. ஒரு தடவை உலக சாம்பியன்ஷிப்பை வென்ற இந்திய அணியை ஜவஹர்லால் நேரு அவர்களே நேரில் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றார். அப்பொழுதெல்லாம் அந்த இது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஒரு பிரதமர் பிடிச்சு போகலாமான்னு சொல்லி இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நேரு சென்று வரவேற்றார். அப்படி மதிப்பிற்குரிய அணி. நாடு சுதந்திரமடைந்து 1947 சுதந்திரமடைந்து 48ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியில், லண்டனில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி தங்கப்பதக்கம் என்று உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. மாட்டு வண்டிகளில் சவாரி செய்து கொண்டிருந்த ஒரு தேசம், மின்சாரம் என்பதே இல்லாத இருளில் மூழ்கி கிடந்த தேசத்திலிருந்து வந்தவர்கள் இன்றைக்கு ஒலிம்பிக் பதக்கம் வெல்லுவதா என்று வென்றுவிட்டார்களே என்று ஆச்சரியப்பட்டார்கள். மேலை நாட்டு மக்கள் பாராட்டினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், ஊக்கம் கொடுத்தார்கள். அந்த ஹாக்கிக்கு இங்கு விளையாடுறதுக்கு கடந்த வருடம் அல்ல, கடந்த ஒலிம்பிக் போட்டியும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. அதன் பிறகு ரோடாக அலைய விட்டார்கள். ஒவ்வொரு மாநிலமாக சென்று எங்களுக்கு இந்த சர்வதேச உலக சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தி கொடுக்க வேண்டும். அதன் மூலம் உலகின் மிகச்சிறந்த 12 அணிகளோடு மோதி நமக்கு அனுபவத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மத்திய அரசு பட்டேலுக்கு சிலை 3000 கோடியில் வைக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டாரு. அகமதாபாத்தில் கிரிக்கெட்டுக்கு ஸ்டேடியம் கட்டுறது, அது 10,000 கோடி. அந்த வேலையை முடுக்கி விட்டார்கள். ஹாக்கியை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஹாக்கி சம்மேளனத்தை கூப்பிட்டு கூட பேசவில்லை. அதன் பிறகு ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் இந்திய ஹாக்கி அணியை அழைத்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து முழு செலவையும் அவர் ஏற்றுக்கொண்டு கடந்த ஆண்டு புவனேஸ்வரில் உலக ஹாக்கி சாம்பியன்ஷிப் நடைபெற்றது. அந்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு சென்றது இந்திய அணி. இருந்தாலும் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொடுத்தது, இந்த அனுபவத்தை இந்திய அணிக்கு பெற்றுத்தந்ததிலே நவீன் பட்நாயக்கினுடைய பங்களிப்பு தான் பெரியது. ஆகவே இந்த பெருமை முழுவதுமாக ஹாக்கியிலே இன்றைக்கு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள பெருமை நவீன் பட்நாயக்கே சார். முதல் எந்த ஆட்டத்திலும் சோடை போகவில்லை. ஒரே ஒரு ஆட்டத்தில் பெல்ஜியத்தோடு இந்தியா 3-2 என்று தோற்றது. அதுவும் கடைசி இதில் எந்த அணியோடும் கோல் அடிக்காமல் இல்லை. கோல் விழாத பிரிட்டனோட டை பிரேக்கரில் வென்றார்கள். கடைசியாக ஜெர்மனியோடு மோதிய அரையிறுதி போட்டியில் முதல் கோலை அடித்ததே இந்தியா. அதன் பிறகுதான் ஜெர்மனி 2 கோல் அடித்தாங்க. அதன் பிறகு மறுபடியும் இந்தியா சமன் செய்தது. கடைசி 6 நிமிடத்தில் ஒரு கோலை அடித்து ஜெர்மனி இறுதிப் போட்டிக்கு சென்று விட்டது.
அலட்சியப்படுத்தப்பட்டு மத்திய அரசால், மோடியால் அலட்சியப்படுத்தப்பட்டு, இக்னோர் செய்யப்பட்டு, இதெல்லாம் ஒரு விளையாட்டா என்று. ஏன்னா இது முகலாயர்கள் கொண்டு வந்த விளையாட்டு, இஸ்லாமியர்கள் கொண்டு வந்த விளையாட்டு என்பதால் இவர்களுடைய ஜெனட்டிக்கலாகவே இவர்களுக்கு ஹாக்கியை பிடிக்காது. ஏனென்றால் இந்த விளையாட்டை கொண்டு வந்தது, அறிமுகப்படுத்தியது முகலாயர்கள் தான் இதை ஆடினார்கள். இதில் மறைந்த மன்னர் பால்பன், அதோட அடிமை வம்சத்தினுடைய குத்புதீன், இவர்கள்லாம் அந்த போலோ விளையாட்டு, ஹாக்கியினுடைய பிறப்பிடமான போலோ விளையாட்டில் கைதேர்ந்தவர்கள். இது அவர்களுக்கு பொழுதுபோக்கு. இந்த முகலாய மன்னர்கள் தான் ஆட ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு மக்கள் ஆடினார்கள். இப்படித்தான் இந்த ஹாக்கி இங்கு வந்தது. அதனால முகலாயர்கள் கொண்டு வந்த விளையாட்டு எதுவுமே அவர்களுக்கு பிடிக்காது. எதுவுமே இசை பிடிக்காது, இது எதுவும் பிடிக்காது. குகையில போய் ஒளிஞ்சுக்கிற வேண்டியது. நீங்க எல்லாம் எதுக்கு நாட்டை ஆள வரீங்க? இப்படி வந்த இந்திய அணி ஸ்பெயினோடு முதல் லீக் சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயினோடு டிரா செய்தது. அதன் பிறகு அயர்லாந்தை வென்றது, நியூசிலாந்தை வென்றது, வலுமிகுந்த ஆஸ்திரேலிய அணியை வென்றது. ஆனால் 2 தோல்வி. ஒன்று லீக் சுற்றுல பெல்ஜியத்தோடு, இன்னொன்று பொன்னான வாய்ப்பை ஒரு மைரிலையில் தவறவிட்ட அரையிறுதி ஆட்டத்தில் தவறவிட்டது. இருந்தாலும் கடைசியாக வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய அணி ஸ்பெயினை தான் மறுபடி சந்திக்குது. ஸ்பெயினை சந்தித்து அந்த ஆட்டத்தை நீங்க கடைசியா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஆட்டம். இந்த காப்பிரைட் நம்மளை கட் பண்றாங்க இதுல, அதனால நம்ம நிறைய காணொளிகள் கொடுக்க முடியல. காப்பிரைட் கட் பண்ணி நம்முடைய 2 ஷார்ட்ஸை பேன் பண்ணிட்டாங்க. ஆகவே டவுன்லோட் பண்றதுக்கும் எந்த ஒரு வசதியும் நம்மை போன்ற சிறிய சேனல்களுக்கு இல்லை. அதை பாருங்க, பல்வேறு சேனல்களில் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டிலிருந்து ஜியோ ஒளிபரப்புறாங்க. கடைசி கட்டத்தில் சமநிலையில் முடிந்தது ஆட்டம். ஸ்பெயினுக்கும் இந்தியாவிற்கும் கடைசியாக டை பிரேக்கர் ஷூட்ல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரு கோலை, அதாவது 10 டை பிரேக்கர் வந்துருச்சு. 11வது டை பிரேக்கர்ல நம்முடைய கோலி அற்புதமாக அந்த கோலை தடுத்து விட்டார். ஸ்பெயின் வீரர் அடித்த கோலை தடுத்ததன் மூலம் இந்தியா வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கத்தை பெற்றது. கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் பெற்றது. அதன் பிறகு இப்பொழுது வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறது. இது தங்களுக்கு உதவி செய்ய மறுத்த, இந்த இந்திய விளையாட்டை புறக்கணித்த மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய ஹாக்கி சம்மேளனம், இந்திய ஹாக்கி ஒலிம்பிக் அணியும் சொல்லியிருக்கின்ற அருமையான பதில், சரியான பதிலடி. மேலும் இந்திய வீரர்கள் எங்களுக்கு செலவழித்தது, எங்களுக்காக நீங்கள் ஒலிம்பிக் உலக சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தியதிலே அர்த்தம் இருக்கிறது, எங்களுக்கு செலவழித்தது, எங்களை வரவேற்றது, இதற்கெல்லாம் நாங்கள் பரிசாக வெண்கல பதக்கத்தை வாங்கி தந்து விட்டோம் என்று நவீன் பட்நாயக்கிற்கும் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இந்த முழு பெருமையும் நவீன் பட்நாயக்கை தான் சார். தொடர்ந்து நாம் ஹாக்கி விளையாட்டு மட்டுமல்ல, இந்தியாவின் விளையாட்டுகளை பற்றி அவ்வப்போது பேசுவோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.